ஹரே கிருஷ்ணா. 3 பிறப்பு, 3 அவதாரங்கள், 3 அற்புதங்கள், ஒரு வாக்குறுதியின் பயணம் அது என்ன? குறிப்பா வசுதேவருக்கும் தேவகிக்கும் கிருஷ்ணர் ஏன் பிறந்தார்? யமலர்ஜுன மரங்களாக மாறிய 2 தேவர்கள் யார்? அப்படின்ற வரலாறு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி சித்தனும் சிவனும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி மதுரா சிறைச்சாலையில வசுதேவர் தேவகிக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம் ஆவணி மாதம் 8ஆவதா தர்மத்தை நிலைநிறுத்தவும் அதர்மத்தை அழிக்கவும் அவதாரம் எடுத்தவர் தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணர் பிறந்த உடனே அவங்களுக்கு முன்னாடி நாராயணரா காட்சி கொடுக்கிறாரு. நாராயணரா காட்சி கொடுத்து 2 யுகங்களை அவருக்கு ஞாபகப்படுத்துறாரு. இவங்க 2 பேரும் 2000 வருஷமா கடுமையான தவம் இருக்கிறாங்க. கடுமையான தவம் என்னன்னா, புயல், காத்து, மழை, கடுமையான வெப்பம், சூரியனோட வெப்பையும் தாங்கிக்கிட்டு இவங்க வந்து நாராயணரை நோக்கி தவம் இருக்கிறாங்க. நாராயணர் அவங்க முன்னாடி தோன்றும் போது அவங்க என்ன வரம் கேட்கிறாங்கன்னா, 3 வாட்டி எனக்கு நீயே நாராயணா, நீயே எனக்கு குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. நாராயணர் சிரிச்சுக்கிட்டே சரி நானே உங்களுக்காக வருவேன் அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுக்குறாரு. இப்போ இவங்க வந்து முதல் யுகத்துல சத்திய யுகத்துல என்னவா பிறக்கிறாங்கன்னா சுதபர் பிருஷ்ணியா பிறக்கிறாங்க. இந்த யுகத்துல தேவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அசுரர்களால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன கஷ்டம்னா யாகத்தை நடத்த விட மாட்டாங்க, வேதங்கள் எல்லாம் படிக்க விட மாட்டாங்க. இத வந்து தேவர்கள் வந்து நாராயணர் கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ கோரிக்கை வைக்கும் போது நான் வந்து உங்களை காப்பாற்றுவேன் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாரு. அப்போதான் சுதபரும் பிருஷ்ணிக்கும் பிருஷ்ணி கர்ப்பனாக பிறந்து தேவர்களை காத்தார். பிருஷ்ணி கர்ப்பா அப்படின்னா அந்த பொருள், அந்த பேரோட பொருள் என்னன்னா பிருஷ்ணியோட கர்ப்பத்துல பிறந்ததுனாலதான் பிருஷ்ணி கர்ப்பா. 2வது திரேதா யுகத்துல வாமன அவதாரம் எடுத்து கஷ்யப்பர் அதிதிக்கும் தம்பதிக்கும் பிறந்து உபேந்திரனாக பிறந்து வாமன அவதாரம் எடுக்கிறாரு. 3வது துவாபர யுகத்துல கிருஷ்ணராக உங்களுக்கு பிறந்திருக்கிறேன் அப்படின்னு அவரு ஞாபகப்படுத்துறாரு. அவங்களுக்கு சரியான நேரம் வரும்போது நான் இந்த ஊர் மக்களையும் உங்களையும் காப்பாற்றுவேன், இனி உங்களுக்கு பிறவி கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன வந்து நந்த மகாராஜா கிட்ட வச்சிட்டு அவருக்கு பிறந்த பெண் குழந்தைய இங்க எடுத்துட்டு வந்து வைங்க, அப்போது எல்லாமே நல்லபடியா நடக்கும் சொல்லி மறுபடியும் குழந்தையா கிருஷ்ணரா மாறிடுறாரு. இங்கதான் இதுதான் 3 பிறப்பு, 3 அவதாரங்கள், 3 அற்புதங்கள், ஒரே பயணத்தில் தொடர்ந்த கதை, ஒரு வாக்குறுதியில் தொடர்ந்த பயணம் இதுதான். இப்போ 2வது ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணர் நடத்திய அற்புதத்தை பத்தி பார்க்க போறோம். யமலர்ஜுன மரம் யாரு அப்படின்னா, கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போது யசோதா மாதா ரொம்ப சேட்டை பண்றாருன்னு மரத்துல ஆன உரல் இருக்கு இல்லையா, அதுல வந்து கட்டி போட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இவர் வந்து தவழ்ந்து தவழ்ந்து குழந்தைங்க முட்டி போட்டுன்னு அழகா தவழ்ந்து முட்டி போட்டு போவாங்க இல்லையா, அது மாதிரி இவரு முட்டி போட்டுன்னு அந்த உரலையும் சேர்த்து இழுத்துக்கிட்டே போறாரு. அந்த 2 மரம் யமலர்ஜுன மரத்துக்கு நடுவுல அந்த உரல் மாட்டிக்குது. முன்னாடி நவுறாரு, நவுற முடியல, இழுக்க முடியல. அப்புறம் ஒரு பலம் கொண்டு இழுக்கிறாரு, அந்த 2 மரமும் சாஞ்சிடுது. அதுல இருந்து 2 தேவர்கள் கிருஷ்ணரை வலம் வந்து வணங்கி மேல போயிடுறாங்க. அவங்க யார் அப்படின்னா குபேரருடைய பசங்க தான், மணிக்ரீவர், நலகுபேரா. இவங்க 2 பேரும் மந்தாகினி நதி ஓரமா பெண்களோட ஆபாசமா மது அருந்திக்கிட்டு அங்க ரொம்ப அட்டகாசம் மதுனுடைய போதையிலும் அகங்காரத்தினுடைய உச்சத்திலும் இருக்கிறாங்க. இத நாரத முனிவர் வந்து பாக்குறாரு, நிறைய அறிவுரை சொல்றாரு. அவங்க கேட்கிற நிலைமையிலேயே இல்லை. அப்போது இந்த மாதிரிதான் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. இந்த மாதிரியே பிறந்த மேனியா இருப்பீங்கன்னா மரங்களா போங்க அப்படின்னு சாபத்தை கொடுக்குறாரு. கிருஷ்ணர் வந்து இவங்களுக்கு அந்த சாப விமோச்சனத்தை கொடுத்து அவங்கள மீண்டும் தேவலோகத்துக்கு அனுப்புறாரு. வேகமா விழுந்துச்சு இல்லைங்களா மரம், குட்டி குழந்தையால இழுக்க முடியாது. ஆனா அவர் பலமா இழுத்து
வேகமா மரம் வீழ்ந்த சத்தத்துல எல்லோரும் கிருஷ்ணருக்கு என்னமோ ஆயிடுச்சோ அப்படின்னு வந்து பாக்குறாங்க. ஆனா அவருக்கு ஒண்ணுமே நடக்காத மாதிரி, இதெல்லாம் பண்ணிட்டாரு இந்த லீலையெல்லாம், ஒண்ணுமே நடக்காத மாதிரி அந்த சந்துல இருந்து அழகா குட்டி குழந்தை வெளியே வந்து நந்த மகாராஜா மேல தாவிடுறாரு. இதுதான் ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கக்கூடிய அற்புதங்கள். இந்த வருஷம் ஆடி மாதம் 31ஆம் தேதி ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை அதிகாலை 1:41 இருந்து இரவு 11:13 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கு. இந்த நாள்ல கிருஷ்ண ஜென்மாஷ்டமியா கொண்டாடப்படுது. இந்த இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி எப்படி கொண்டாடணும்னா, வாசல்ல இருந்து கிருஷ்ணருடைய பாதத்தை வச்சுக்கிட்டே பூஜை ரூம் வரைக்கும் வச்சுட்டு வாங்க. பலகாரங்கள் பலகாரங்கள் லட்டு, முறுக்கு, ஜாங்கிரி, சீடை, தட்டை இந்த மாதிரி அவருக்கு பிடித்த பலகாரம் வச்சு படைங்க. அது முடியல, அப்படி பிரம்மாண்டமா படைக்க முடியலன்னா அவருக்கு பிடிச்ச வெண்ணெய், பால், துளசி இதை மட்டும் அன்போட வச்சு படைச்சிங்கனாலே போதும். கிருஷ்ணர் அருள் பரிபூரணம். அவருடைய நாமமான ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க இதை சொன்னாலே போதும், அவருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. சிவாய நம ஓம் சிவாய சிவ ஓம் சிவாய வசி ஓம் சிவ 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 ஓம்.